Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியலோட ப்ளவுஸ். தேனில இருந்து டாக்டர் கோமதி மேடம் கொடுத்திருந்தாங்க இந்த ப்ளவுஸ். அண்ட் இதோட சாரியும் இதே கலர் தான், ஃபுல்லா இதே கிரே கலர் தான். இது ஒரு யானை கலர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கிரே கலர், டார்க் கிரே. ஸோ சாரி ஃபுல்லாவும் இதே தான் இருந்தது. அண்ட் சாரியில ஃபுல்லா வந்து காப்பர் கலர்ல சரி வந்து வெறும் லைனா போட்டிருந்தது. ஸோ லைன் டிசைன் தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சு, பட் அவங்க சொல்லிட்டாங்க லைன்ஸ் நிறைய போட்டாச்சு ஏற்கனவே, ஸோ வேற மாதிரி ஏதாவது யூசிங்க அப்படின்னாங்க. பட் சிம்பிளா இருக்கணும், அதாவது ரேஞ்சும் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் சூஸ் இது வந்து ஆக்சுவலி ஏற்கனவே ஒரு சுடிதார் ஒன்று போட்டு காட்டிங்க, என்னோட டார்க் ப்ளூ சுடிதார். இதே டிசைன் தான், பட் ஒர்க் வந்து டோட்டலா வேற, ஃபுல் ஜர்தோசி ஒர்க், பெட்டல் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து நம்ம அதே டிராயிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேற யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பண்றோம். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த கிரே பிளவுஸையும் ஒரு தடவை பாருங்க. ஐ மீன் கிரே பிளவுஸ் இல்லை, ப்ளூ சுடிதார். இது ஒரு போன வீக்ல போட்டுருப்போம், அது வேணா டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றோம் அந்த வீடியோ லிங்க். ஸோ அது பாத்தீங்கன்னா இதே டிராயிங் தான், பட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். இதுல வந்து ஒர்க் வேறையா இருக்கும். ஸோ பார்த்துட்டு பண்ணுங்க. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது சொல்றேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒர்க், யாருனாலும் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒர்க் தான் இது. ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு லாங் லைன், அதுல இருந்து கொஞ்சம் குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வர மாதிரி. ஒரு பிரான்ச்ல லீஃப் இருக்கும், ஒரு பிரான்ச்ல ஃபர்ன்ஸ் மாதிரி லைனா போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெயின் பிரான்ச் இருக்குல்ல, மெயின் லாங் லைன் இருக்குல்ல, அதுல வந்து காப்பர் கலர்ல சுகர் பீட்ஸ் மட்டும் அட்டாச் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீடா சுகர் பீட் எப்பவுமே அட்டாச் பண்ணும்போது நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு பண்ணுங்க, அப்பதான் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். அண்ட் நீடில் வந்து நம்பர் 23 யூஸ் பண்றேன். ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பீடுக்கு மேல போடாதீங்க, போட்டீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கி வந்துடும், சுருங்கின மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பீட். இதே மாதிரி இந்த மிடில் லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த சுகர் பீட் லைன் ஃபுல்லா வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து வந்து இந்த லீஃப் என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். லீஃபுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், இதே கலர்ல, இதே கிரே கலர்ல சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயும் போல நம்ம லீஃப் பண்ணுவோம்ல, பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி, அதே மாதிரி டபுள் ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் வச்சு இப்போ நீடில் வந்து நம்பர் 14 யூஸ் பண்றேன். மேல வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு ரிவர்ஸ் வந்துட்டு ஒரு லாக், மறுபடியும் இந்த சைடு கிராஸா ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த சைடு பண்ண போறோம். ஸோ ரைட் சைடு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு நடுவில் ஒரு கேப் வரும், அதுக்காக அது மாதிரி பண்றது. ஸோ ஹாஃப் ஆஃப் த லீஃப் முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஹாஃபும் முடிச்சிடலாம். ஸோ எல்லா லீஃபும் ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த லீஃப் எல்லாமே முடிச்சிட்டோம். லீஃப் முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கும், ஏன்னா வந்து ரெண்டு சைடும் தனித்தனியாக போட்டோம் இல்லையா? ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு லைன் சுகர் பீட் வச்சு அதை வந்து இந்த மெயின் பிரான்ச்சோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து, அதாவது மெயின் பிரான்ச்லேருந்து குட்டி குட்டியாக லீவ்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கும் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வந்து இந்த ஃபர்ன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? இதுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ராப் பீட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து காப்பர் கலர் இப்போ கிடைக்குது. ஸோ இந்த காப்பர் கலர் ட்ராப் பீட்ஸ் யூஸ் பண்ணி வெறும் ஜரி, காப்பர் ஜரி மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிப், அந்த லைனோட டிப்பில் எடுத்துக்கிறேன் ஜரியை. அந்த பீட் இப்படி கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைன் போட்டு முடிச்சிருங்க. இப்போ அடுத்த லைன் இங்க நாட் போட்டுட்டு மறுபடியும் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி இன்னொரு டிராப் பீட் ஒன்று எடுத்துட்டு வச்சு இது பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க இன்னும் என்ன வேரியேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம டிராப் பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுக்கு பதிலாக நீங்க ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும், அதாவது டிப்ல ஒரு சுகர் பீட் அப்புறம் ஒரு ரவுண்ட் பீட், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸை வந்து வெரைட்டியா வேற ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி த்ரெட் வந்து நான் வந்து செல்ஃப் கலர் போட்டிருக்கேன், ஏன்னா சாரியில வந்து வேற கலர்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கறனால. பட் நமக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருக்குன்னா இந்த லீஃப் வந்து நீங்க த்ரெட் வேற கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல போட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கும். ஸோ அது சாரிக்கு மேட்சா, சாரியில என்ன கலர்ஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதெல்லாம் மாடிஃபை பண்ணீங்கன்னா இன்னும் அழகா பண்ணலாம். அண்ட் இதுவே வந்து இன்னும் கிராண்டா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஹெவி லுக்கோட வேணும் அப்படின்னா லீஃப்ல வந்து த்ரெட்டுக்கு பதிலாக ஜர்தோஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே டிசைன் தான், அதை வந்து எவ்வளோ விதவிதமா பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் நம்ம. ஸோ அது வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா நீங்க யோசிச்சிங்கனாலே போதும், நிறைய டிஃபரன்ஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இதை ஃபுல்லா முடிச்சுட்டு காட்டுறேன், இந்த கோட்டி ஃபுல்லா முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ டிசைன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இதுதான், இந்த சென்டர். ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு கொடி போற மாதிரி. ஸோ ரொம்ப நீட்டா கியூட்டா ஒரு டிசைன் ரெடி ஆயிருக்கு. அண்ட் சிம்பிள் ஸ்டிச்சஸ் தான், யாருனாலும் போடலாம், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். வெறும் செயின் ஸ்டிச், பீட் ஒர்க், இந்த த்ரெட் ஒர்க் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும், பட் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் எல்லாரும் ஈஸியா பண்றது தான் த்ரெட் ஒர்க். ஸோ இந்த டிசைன் ரொம்ப ஈஸி தான் வரைகிறதுக்கும். இது வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சேன், சும்மா அப்படியே ஒரு போட்டேன், லைட்ல லைன்ஸ் போட்டேன். ஸோ அது மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கும் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்லீவோட பார்டர் லைனில் வந்து 4 லைன் ஜரி போட்டிருக்கேன், காப்பர் ஜரி, அவ்வளோதான். நீட்டாக சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்க. பேக் நெக் முடிச்சாச்சு. ஸோ பேக் நெக் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்க. பேக் நெக்கும் அதே தான், நெக் லைனுக்கு வந்து 4 லைன் ஜரி போட்டிருக்கோம். அண்ட் டிசைன் வந்து அதே கொடி டிசைன் தான், ஒன் சைடாக வர மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம். இதுவே நீங்கள் இன்னும் கிராண்டாக பண்ணணும்னா நெக் சுற்றி ஃபுல்லாக வர மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you all for watching. Bye.